தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருவண்ணாமலையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் நியமனத்திற்கு லஞ்சம் வாங்கியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மாவட்ட கல்வி அலுவலருக்காக பள்ளி ஆய்வாளர் செந்தில்குமார் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. திருவண்ணாமலையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் நியமனத்திற்கு லஞ்சம் பெற்றதாக புகார் கிடைத்திருக்கிறது. மாவட்ட கல்வி அலுவலருக்காக கூகுள் பே மூலம் 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கல்வி ஆய்வாளர் செந்தில்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். திருவண்ணாமலையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியை பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெறுவதற்காக இந்த ஒரு லஞ்சம் வாங்கப்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மாவட்ட கல்வி அலுவலருக்காக பள்ளி ஆய்வாளர் செந்தில்குமார் தனது மனைவி பெயரில் கூகுள் பே மூலமாக பணம் பெற்றிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். கல்வி ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் லஞ்சம் வாங்கியதற்காக. கூடுதல் விவரங்கள் என கீதன்? வணக்கம். திருவண்ணாமலை உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியை கவிதா என்பவர் பணியாற்றி வருகின்றார். இவர் பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றிருக்கின்றார். அவரது நியமனத்திற்கு அனுமதி அளிக்காத நிலையில் நீதிமன்றத்திற்கு சென்று அவருடைய அந்த பதவி உயர்வுக்காக உத்தரவை பெற்றிருக்கின்றார். அதன் பிறகும் மாவட்ட கல்வி அலுவலர் அவருடைய அந்த பதவி உயர்வுக்கு அனுமதி அளிக்காத நிலையில் மீண்டும் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்ற ஒப்புதலின் அடிப்படையில் மாவட்ட கல்வி அலுவலருக்கு நீதிமன்றம் அவருக்கான அந்த பதவி உயர்வை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றது. இதற்காக மாவட்ட கல்வி அலுவலர் 3 லட்சம் ரூபாய் ஆசிரியையிடம் பேரம் பேசியுள்ளார். இதில் முதற்கட்டமாக 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கமாகவும், அதனைத் தொடர்ந்து மாவட்ட கல்வி அலுவலருக்காக மாவட்ட ஆய்வாளர் செந்தில்குமார் என்பவர் தன்னுடைய மனைவி பெயரில் 1.5 லட்சம் ரூபாயும் பெற்று ஆசிரியை நியமன பதவி உயர்வுக்காக வழங்கியதாக தெரிகின்றது. இதனை அடுத்து இந்த விவகாரத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை எடுத்ததன் அடிப்படையில் அந்த 1.5 லட்சம் ரூபாயும் அந்த பள்ளி கல்வித்துறை ஆய்வாளர் செந்தில்குமாரின் மனைவியின் பெயரில் கூகுள் பே மூலம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மாவட்ட கல்வி அலுவலருக்காகத்தான் அந்த ஆய்வாளர் பணம் பெற்றதாக கூறப்படுகின்ற நிலையில் தற்பொழுது முதற்கட்டமாக அந்த ஆய்வாளர் மட்டுமே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த விவகாரம் குறித்து தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கீத்.